என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என் அன்புக்குரியவர்களே, நம் ஒவ்வொருவர் மீதும் மனதுருக்கமுள்ள ஆண்டவர். யார் நம்மை மறந்தாலும், யார் நம்மை கைவிட்டாலும், ஒருபோதும் ஒரு நாளும் நம்மை விட்டு கொடுக்காமல், நம்மை கை நெகிழாமல், தமது மனதுருக்கத்தினால் நம்மை உள்ளம் கையில் பொறித்து வைத்து நம்மை சுமந்து கொண்டிருக்கிற கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மட்டுமே நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஆதாரமாயிருக்கிறார். அவருடைய கரத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு விடுதலை, அற்புத சுகம், எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் நிறைவாய் தருவார். 2 கைகளை உயர்த்துவோம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் இயேசு நீரே. சொல்லுங்கப்பா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் இயேசு நீரே. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை, உம்முடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வருவதாக. உம்முடைய தொடுதலின் வல்லமை இப்பொழுதும் பிள்ளைகள் மீது இறங்கட்டும். மெய்யாகவே நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். இந்த நேரமும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தொடுகிறீரப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறீர். உமக்கு நன்றி, நன்றி. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் மீண்டும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம்.
ஆண்டவர் நல்லவர். அருமையான பங்கு தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை ஜெபத்தை உரித்தாக்கி, அருட்சகோதரிகள், பங்கில் இருக்கிற பெரியவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி, இந்த நாட்கள் நமக்கு ஒரு சிறப்பான இறை அருளையும் ஆண்டவருடைய சகல வரப்பிரசாதங்களையும் பெற்றுக்கொள்கிற ஒரு உன்னதமான நாட்கள். கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். நான் இந்த நாளிலே தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 44வது வசனம் வாசிக்கலாம். என்னை அனுப்பின தந்தை ஈர்த்தாலொழிய என்னிடத்தில் யாரும் வர இயலாது. அல்லேலூயா, நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, நாம் இன்றைய ஆண்டவருடைய பாதத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள், நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். குடும்பமாய், உறவுகளாய், பங்கு சமூகமாய் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவரிடத்திலே ஒரு மனிதன் வருவது, இறைவனுடைய பாதத்திலே தன் வாழ்வை அர்ப்பணிப்பது, இறைவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படுவது என்பது அவ்வளவு எளிதானதல்ல. நீங்க பைபிள் எடுத்து வாசித்தீங்கன்னா, பைபிள்ல இயேசுவுக்கு அநேக சீடர்கள் இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா. ஏராளமான சீடர்கள், ஏராளமானவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். ஆனால் எல்லாரையும் குறித்து ஆண்டவர் சொல்லல, என்கிட்ட ஒருத்தன் வரணும்னா என்னிடத்திலே ஒருவன் வந்து சேருவது என்பது மேலிருந்து அருளப்பட வேண்டும். கை தட்டுங்க பார்ப்போம். இன்னைக்கு நம்ம எல்லார் மேலையும் தந்தையாய கடவுளுடைய கருணை இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்துல ஏதோ நம்ம எல்லாரும் ரொம்ப நம்ம தான் கடவுளை தேடுகிறோம். இல்லை இல்லை, கடவுள் நம்மை தேடி நம்ம எல்லாரையும் அவரே முன்குறித்து நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஈர்த்திருக்கிறார், கவர்ந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா. அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது சகோதரர் லூகாஸ் அப்படி சொல்லக்கூடிய ஒருவர், அவர் ஒரு அனுபவத்தை அவர் சொன்னார். அவர் சொன்னார், நான் ஒரு கிராமத்தில் பிறந்தவன். என்னுடைய வீட்டில் வறுமை, மிகவும் கொடுமையான வறுமை. ஒரு காலம் வரும் பொழுது நான் ஒரு அனாதையை போல அலைந்து தெரிந்தேன். என்னுடைய என்னுடைய வளர்ந்து வருகிற அந்த பருவத்தில் ஒரு அனாதையாக, ஒரு கைவிடப்பட்டவனாக, யாருக்குமே எந்த விதத்திலும் ஒரு பயனில்லாதவனை போல என்னுடைய வாழ்க்கை மாறியது. அப்ப என் மனசுல தோன்றியது, இந்த உலகத்துல நம்ம யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம, எதற்கும் பயனில்லாத ஒரு மனிதனாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, இதற்கு பதிலாக நான் என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த சின்ன வயதில் அவனுக்கு தெரிந்தது. அவருக்கு அந்த காலகட்டத்தில் அவருடைய கிராமத்தை தாண்டி போகும்பொழுது ஒரு ரயில்வே ட்ராக், ஒரு ரயில்வே தண்டவாளத்தில் போய் அதில் விழுந்து இறந்து போக வேண்டும் என்று அவருடைய மனதிலே ஒரு எண்ணம் உருவாகி இருக்கிறது. அவர் அந்த சின்ன பருவத்தில் அப்படிப்பட்ட ஒரு முடிவோடு இந்த ரயில்வே ட்ராக்ல ட்ரெயின் வருவதற்கு முன்பாக அவர் ஆயத்தமாகி விழுவதற்காக இருந்திருக்கிறார். அந்த பக்கத்தில் ஆடு மேய்க்கும்படியாக ஒரு பெரியவர் ஆடு மேய்க்க கொண்டு வந்திருக்கிறார். அவர் ஆட்டை மேய்த்து கொண்டே இருக்கும்போது இந்த தம்பியை பார்க்குறாரு, இந்த லூகாஸை பார்க்குறாரு. பார்த்தா இவன் எதுக்கோ காத்திருக்கானே அப்படின்னு சொல்லி மெல்ல அந்த ட்ரெயின் வருகிற நேரம் இவர் உள்ளே போய் விழ நினைக்கும் பொழுது அந்த ஆடு மேய்த்த பெரிய ஐயா வந்து
அவரை காப்பாற்றுகிறார். அவன் அழுகிறான், நான் ஒரு அனாதையா அலைகிறேன், இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லை, கடவுள் ஏன் இந்த உலகத்தில் என்னை படைத்தார், இப்படி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பெரியவர், ஒரு நல்ல கிறிஸ்தவ மனிதர், இயேசு ஆண்டவர் அறிந்தவர், அவருக்கு ஆண்டவருடைய அன்பை குறித்து அந்த ஆடு மேய்த்த இடத்துல தான் கொண்டு வந்த உணவை கொடுத்து இயேசுடைய அன்பை அவருக்கு சொன்னாராம். சொல்லிவிட்டு அங்கே இருந்த ஒரு குருவானவரிடத்தில் போய் அவரை கொண்டு போய் விட்டு, நீங்கள் அந்த அருட்தந்தை இடத்துல இவனுக்கு யாரும் இல்லையா ஃபாதர், எந்த வேலை கொடுத்தாலும் செய்வான் என்று சொல்லி அவரை ஒப்படைத்தாராம். இன்னைக்கு அவர் சொல்றாரு, நான் இன்னைக்கு சாவை தேடி அலைந்தேன், மரணத்தை தேடி அலைந்த என்னை ஆண்டவர் ஒரு ஆடு மேய்க்கிற அப்பாவின் மூலம் என்னை மீட்டார். நான் கடவுளை தேடவில்லை, கடவுள் என்னை தேடி வந்தார். அதன் விளைவு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு இயேசுவை அறிவிக்கக்கூடிய ஒரு நற்செய்தி பணியாளனாய் ஆண்டவரனை மாற்றியிருக்கிறார் என்று அவர் தன் அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒருவேளை இன்னைக்கு நீங்க எந்த மனநிலைமையில வந்திருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் வேதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், எத்தனையோ காரியங்கள் நமக்கு இருக்கும். ஆனா பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவானர் செய்தி 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். கை தட்டுங்களை பார்ப்போம். நல்ல ஒரு அழகான குட் நியூஸ், நல்ல செய்தி. பிரியமானவர்களே, உண்மையாகவே நம்ம ஆண்டவரை போல ஒருவரும் நமக்கு கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்ன செய்யல சிஸ்டர், நீங்க என்ன செய்யல பிரதர், நீங்க என்ன செய்யல, என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் எங்க இருந்து நம்மை தெரிந்து கொண்டார் தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, வாசியுங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். எசையா 44ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசியுங்கள். உன்னை படைத்தவரும் கருப்பையில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு உதவி செய்கிறவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே, என் ஊழியனாக நான் தேர்ந்து கொண்ட யாக்கோபே. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் மகளே, என் மகனே, நான் உன்னை எங்க தெரிந்து கொண்டேன்? சொல்லுங்க, எங்க தெரிந்து கொண்டேன்? கருப்பையிலேயே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாரையுமே, இந்த சப்தத்தை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எங்கிருந்து? தாயின் கர்ப்பத்திலேயே நம்மை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தார். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் இங்க தெரிந்தெடுத்தாரு. தாயின் கர்ப்பத்திலேயே நம்மை அவர் தமக்காக, தம்முடைய பிள்ளையாக, நம் ஒவ்வொருவரையும் நேசத்தோடு ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க பாருங்க, அநேகர் அழுவது உண்டு, உலகத்தில் எனக்கு மதிப்பு இல்லை, என்னை யாரும் கண்டுக்கிறது இல்லை, நான் யாருக்குமே தேவையில்லை. பயப்படாதீங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்க இருதயத்துக்கு சொல்லுங்க. நான் யாருக்கு தேவையோ இல்லையோ, யாருக்கு தேவை? சத்தமா சொல்லுங்க, ஆண்டவருக்கு நான் தேவை. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நான் இலங்கை தேசத்திலே மன்னார் பகுதியில் போயிருந்த பொழுது அங்கே ஒரு அருட்தந்தை அவர்களை நான் சந்தித்தேன். அந்த அருட்தந்தையோடு கூட ஒரு 20 நாட்கள் பணி செய்தேன். முடிவிலே அவருடைய கடைசி என்னுடைய நாட்கள் வந்தது. அப்பொழுது அவருடைய தாயாரை சந்திக்கும்படி என்னை அழைத்து கொண்டு போனார். அப்போ அந்த தாயாரை சந்திக்க போனோம்.
போன பொழுது அந்த அம்மா தன்னுடைய மகன் அந்த மன்னார் மறை மாவட்டத்தில் அவர் பணி செய்வதையெல்லாம் குறித்து சொல்லிக்கிட்டு இருந்த போது சொன்னாங்க, எப்பா இவன் வாழ்க்கையே ஒரு பெரிய ஒரு சம்பவம் என்று சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க, எனக்கு நிறைய பிள்ளைங்க பிறந்தாங்க, கடைசியில் ஒரு நாள் எனக்கு மீண்டும் நான் கர்ப்பம் தரித்திருப்பதை உணர்ந்தேன், தெரிய வந்தது. நான் இந்த கர்ப்பத்தை அழிச்சிடணும் அப்படின்னு நான் அதை அவர் ஃபாதரை வச்சுட்டே அம்மா சொல்கிறாங்க, நான் என்னெல்லாமோ பண்ணினேன், என்னெல்லாமோ, இந்த குழந்தை எனக்கு தேவையே இல்லை, இந்த பிள்ளை எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் என்னெல்லாம் பாட்டி வைத்தியம் இருக்குதோ எல்லாம் செஞ்சேன். ஹார்ட் ஒர்க், இந்த குழந்தை அழியணும்னா என்னெல்லாம் வேலை செஞ்சா, இல்லை உருண்டு பரண்டு படுத்து எதை சாப்பிடக்கூடாதோ எல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன். ஆனால் அந்த அம்மா அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் அழிக்கணும்னு நினைச்சேன், ஆண்டவர் இவனை இந்த உலகத்திற்கு ஒளியாக மாற்றி அவனை தெரிந்தெடுத்தார். கை தட்டுங்கப்பா. நான் என் மகனை கர்ப்பத்திலேயே அழிக்கணும்னு நினைச்சேன், ஆனா ஆண்டவர் இவனை எங்க தேர்ந்தெடுத்துட்டாரு? அம்மாவுடைய வயிற்றிலேயே, தாயின் கர்ப்பத்திலேயே என் மகனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து விட்டார். இங்க இருக்கிற நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இங்க இருக்கிற எத்தனையோ அம்மாக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ சோகங்கள் இருந்திருக்கும், வேதனைகள் இருந்திருக்கும். இந்த உளவியலாளர்கள் அழகாக சொல்லுவாங்க, ஒரு தாயின் வயிற்றில் உருவான எல்லா குழந்தைகளும் விருப்பத்தினால் உருவானது அல்ல. உளவியலாளர்கள் அழகாக சொல்லக்கூடியவர்கள் பாருங்க, அவங்க ஒரு பெரிய ஆய்வு செய்யறாங்க. ஒரு தாயோட வயிற்றில் அன்னைக்கு காலத்தில் 9 பிள்ளைங்க பிறந்துச்சு, ஆனா இன்னைக்கு 1 சொல்லுங்க. ஆனா அந்த 1 கூட பெற்றுக்கிட்டதுக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லையா? அதனால தான் ஜப்பான் போன்ற இப்போ புதிய கண்டுபிடிப்பு என்னன்னா, ரோபோக்களே அடுத்து பிள்ளைங்க பெக்க போகுது. கை தட்டுங்க, பார்த்தீங்களா? கை தட்டுறாங்க. எவ்வளோ சோம்பேறியெல்லாம் போயிட்டோம் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்து எது பெக்க போதான்? பிள்ளை, ரோபோ பிள்ளை பெக்க போகுது. நீங்க கொஞ்சினா உன்னை 10 மாசம் சமந்தனே நிப்பாட்டு, அதெல்லாம் அன்னைக்கு, இது வேற அப்படின்றான் அவன். அல்லேலூயா. ஆனா பாருங்க, என்னென்னு நடக்கட்டும், உலகத்தில் ஆராய்ச்சி ஒரு மாதிரி வித்தியாசமா போய்கிட்டு இருக்குது, இதெல்லாம் வேற மாதிரி போகும். சரி, இப்ப நமக்கு தேவை என்னன்னா, நீங்கள் இந்த உலகத்தில் இங்க இருக்கிற அக்காக்கள், அண்ணன்கள், தம்பிகள், அப்பாக்கள், அம்மாக்கள், இங்க இருக்கிற சிஸ்டர்ஸ், ஃபாதர்ஸ், யாரா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரு மேலையும் எங்க இருந்து கடவுளுடைய பார்வை இருந்தது? சொல்லுங்க, எங்க இருந்து இருந்துச்சா? உருவமே இல்லாத பொழுது நம்மீது அவருடைய கனிவான பார்வை இருந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல நம்புறீங்களா? உங்களுக்கு உருவமே இல்லை, உங்களுக்கு இந்த உலகத்துல வாழ்நாளே இல்லை, அப்பொழுது அவர் நம்மீது கனிவோடு நம்மை தமக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, நம்மை தேர்ந்தெடுத்த ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் தேர்ந்தெடுக்கிறார்? ஒரு 3 காரியம் வேகமா சொல்லி 2வது பகுதிக்கு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. தயவு செய்து உங்களுடைய வேத புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். விடுதலை பயணம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். நல்ல கவனிக்கணும். எல்லாரும் நல்ல பைபிள் வாசிக்கிறீங்க, சந்தோஷம். எல்லாரும் எடுத்து வாசிக்கணும். விடுதலை பயணம் யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். நான் வாசிக்கிறீங்களாப்பா? உங்களை நான் என் மக்களாக, உங்களுக்கு கடவுளாக. நல்ல கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னைய என் பிள்ளையாக, என் மகனாக, என் மகளாக நான் உங்களை என்ன செய்வேன்? தேர்ந்தெடுப்பேன். நான் உங்களுக்கு கடவுளா இருப்பேன். எதுக்கு தெரியுமா? பாருங்க, இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு ஒரு ஸ்பெஷல் விடுதலையை தரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன அவர் தேர்ந்தெடுத்தார்? எப்படி தேர்ந்தெடுத்தார்? என்னை போய் தேர்ந்தெடுத்தார்.
எப்படி இருக்கிற அப்படின்னா பைபிள் சொல்லுகிறது, எகிப்தியன் வைத்த படிங்க, எகிப்தியர் சுமத்திய பார சுமைகளை அகற்றி, சொல்லுங்க எல்லாரும், எதை அகற்ற போறாரு? நல்ல சொல்லுங்க, எதை அகற்ற போறாரு? இந்த நாளிலே இந்த அற்புதமான அன்பு பிள்ளைகளே, உங்க மேல இருக்கிற எல்லா பார சுமைகளையும், உன்னை பிடிச்சிருக்கிற தரித்திரம், உன் குடும்பத்தை ஆட்டி படைக்கிற எல்லா சத்துருவின் போராட்டம், வியாதி, வருத்தம், கடன் பாரங்கள், கஷ்டங்கள், பாவ, அநீதி, அக்கிரம எல்லா சுமைகளையும் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? உங்களை விட்டு அகற்ற போகிறார். ஆமென், அல்லேலூயா. எல்லா சுமையும் இன்னைக்கு பாருங்களேன், ஒவ்வொரு மனிதனும் பலவிதமான கட்டுகளாலும் பலவிதமான தீமைகளாலும் கட்டி வைக்கப்பட்டுள்ளான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். தேர்ந்தெடுத்ததனுடைய விளைவு என்ன தெரியுமா? உன் மேல சத்துரு வைத்திருக்கிற, அலகை வைத்திருக்கிற, உன்னுடைய எதிரியாகிய சாத்தான் வைத்திருக்கிற எல்லா பார சுமைகளையும் நான் இன்னைக்கு அகற்றுவேன். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. நிச்சயமா இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோட சொல்லுங்க, என்னை தேர்ந்தெடுத்த என் ஆண்டவர் என் மேல இருக்கிற எல்லா பார சுமைகளையும் ஆண்டவர் அகற்றுவார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நிச்சயமாய் ஒரு விடுதலையின் வல்லமையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தையை படிக்கிற நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது வேகமா பைபிள்ல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாய்த்தார் சொல்லுங்க பாப்போம் அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். சொல்லுங்க மரியே வாழ்க. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் மீது சாத்தான் வைத்திருக்கிற எல்லா தீமையிலிருந்தும் என்னை விடுவித்தருளும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, மார்க் நற்செய்தியில ஆண்டவர் இங்க ஒரு சம்பவத்தை நமக்கு காண்பிக்கிறார். நல்ல கவனிக்கணும். மார்க் நற்செய்தியில ஆண்டவர் இந்த பகுதியிலே நமக்கு காண்பிக்கிற இந்த பகுதி நமக்கு புரிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. 9ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரத்தில் அந்த பகுதியை மட்டும் நான் வேகமாக உங்களுக்கு காண்பிக்கிறேன். பாருங்க, 22வது வசனம். இவனை ஒழித்துவிட, 21ல இருந்து, அவர் அவனுடைய தந்தையை பார்த்து, இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர், குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது. இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பல முறை அந்த ஆவி இவனை தள்ளியது உண்டு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு அப்பா வந்து இயேசுவிடத்துல சொல்றாரு, ஐயா நீங்க ஏதாவது செய்ய முடியும்னா எங்களுக்கு உதவி செய்யுங்க. என்ன? என் மகனை இந்த தீமையானது, அழகையானது, சாத்தானானது அவனை ஆட்கொண்டு அவன் எப்ப என்ன நிலைமைக்கு போவானே தெரியாது. இங்க பாருங்களேன், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட இந்த சும்மா ஒரு காமெடிக்காக சொல்றதா இருந்தா சில சொல்லுவாங்க பாத்தீங்களா, காலையில நல்ல வாய் சாயங்காலம். சிலருக்கு எப்போ நல்ல வாய் இருக்கும், எப்போ நாரவாய் வரும்னே. அதே மாதிரி என்னையா நல்லா தானே இருந்தான். நான் இப்ப வரும்பொழுது ஒரு தங்கச்சி சொன்னா, என்னமா ஜபத்துக்கு ஆளை காணோம், என் வீட்டுக்காரன் கோயிலுக்கு போம்பான், போயிட்டு வந்தா ஏண்டி போனேன்னு அடிப்பான். போச்சொன்னு அவனை தான், பைக்கில் ஏற்றி கொண்டு போய் இறக்குனவனும் அவன் தான், திரும்ப வீட்டுக்கு போனவனு அடிக்கிறவனும், ஐயோ என்னையா நீ தானையா கொண்டு போய் இறக்கி விடனா, அடிச்சு விட்டு எல்லாம் கேட்பானா, என்ன ஆச்சு அப்படிப்பானா. பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் பாருங்க, நல்லா இருக்கிற வீட்டிலலாம், நல்ல நம்ம குடும்பங்கள்லாம் நிறைய நேரங்களில் என்ன நடக்குன்னே தெரியல.
ஒரு பாருங்க, இந்த தகப்பன் அழுகிறார், என் மகனை பிசாசு பிடித்து தண்ணீரிலும் நீரிலும் நெருப்பிலும் கொண்டு போய் தள்ளி விடுகிறது. எப்ப என்ன ஆகும்னே தெரியல சாமி, செத்து செத்து பிழைக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி குடும்பங்கள் பலவிதமான கட்டுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமா சொல்றேன், இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் மீது இருக்கிற அடிமைத்தன விலங்குகளையும் பாரங்களையும் அகற்றி அவரே விடுதலை தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, ஆண்டவர் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால், இணை சட்டம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். இணை சட்டம் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் படிங்கப்பா. ஆண்டவர் சொல்றாரு, தயவு செய்து படிக்கீங்களாப்பா, வாசிங்க. எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தம் சொந்த மக்களாக உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்கள். நல்ல கவனிங்க, இந்த முதல் காரியத்தை ஏன் ஆண்டவர் என்ன தேர்ந்துட்டாரு? என் மேல சுமை இருக்குது, பிரைஸ் தி லார்ட். என் மேல என்ன இருக்குது? பாரம் இருக்கு. பாரத்தோடு இருக்கிறவனுக்கு தான் தெரியும், கட்டுகளுக்குள்ள இருக்கிறவனுக்கு தான் தெரியும், சிறைப்பட்டவனுக்கு தான் அந்த வழி தெரியும். அல்லேலூயா. ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் ஏன் தேர்ந்து கொண்டேன் தெரியுமா? பாருங்க, நம்ம இந்த உலகத்துல ஒரு தேர்ந்து கொள்ளுதல் இல்லைன்னா நம்ம சில இடத்துல என்ன இருக்கும், இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூ வைப்பாங்களா? ஒரு காலேஜ், ஒரு சில வேலை இப்போ செய்கிற ஏதோ எல்லாத்துக்கும் யாரை தேர்ந்தெடுப்பாங்க? பேக்ரவுண்டு எல்லாம் பார்ப்பாங்க. அவனுடைய ஸ்திரத்தன்மைகள் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ரொம்ப பெரிய ஆளுன்னு நான் ஒன்று எங்க நினைச்சல தேர்ந்து கொள்ளவில்லை. சொற்பமான அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இந்த உலகத்தில் புறக்கணிக்கப்பட்ட உங்களை நான் என்ன செய்தேன்? கைத்தட்ட மாட்டீங்களா? ஆண்டவர் யாரை பிரதர் தேர்ந்தெடுக்கிறாரு? சிஸ்டர், ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுக்கிறார் என்றால், புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்டவர்களை ஆண்டவர் தனக்கென தெரிந்தெடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு யார் தேவை? பெரிய ஞானி தேவையில்லை, பெரிய படிப்பாளி தேவையில்லை, பெரிய வசதி வாய்ப்புள்ள ஒன்றும் தேவையில்லை. ஆண்டவருக்கு யார் தேவை? உலகம் மடமையென கருதுபவற்றை கடவுள் தனக்கென தெரிந்து கொண்டார். கை தட்டுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, நீங்க படிச்சு பாருங்களேன். நீதி தலைவர் 6ஆம் அதிகாரம், அதுல ஒரு மனிதனை பற்றி எழுதுகிறது. நீங்க படிச்சீங்கன்னா அவனுடைய பெயர் கிதியோன். என்ன பேரு சொல்லுங்க? யாரு? அவனுடைய பெயர் கிதியோன். அவன் தன்னை பத்தி என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு. 12ஆம் வசனம் படிங்க பாப்போம். ஆண்டவர் கிதியோனிடத்திலே, வலிமை மிக்க வீரனே, ஆண்டவரின் தூதர் சொல்றார், வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்மளை பார்த்து யாராவது ஆண்டவர் உன் கூட இருக்கிறார், நல்லா இருமா, கவலைப்படாதுன்னா நமக்கு இருக்கிற ப்ராப்ளம் நமக்கு தான் தெரியும். என்னையா ஆண்டவர் இருந்து என்னையா பண்றாரு? சிலர்லாம் கேட்ட உடனே இப்படி கேட்பாங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த மனுஷனும் கேட்குறான், கடவுள் என்னையா பண்றாரு? ஏன் எங்க குடும்பத்திலே நாங்க தான் ரொம்ப ரொம்ப ஒதுக்கப்பட்டவன், ஏறிட்டு பார்க்க ஒரு ஆள் இல்லை, எனக்கு என் குடும்பத்திலேயே புறக்கணிக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன். தன்னுடைய வாழ்க்கையில ஒரு புறக்கணிக்கப்பட்ட மனிதனாகிய கிதியோனை ஆண்டவர் தனக்கென தெரிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை உலகம், சொந்த உறவுகள் உங்களை கைவிட்டிருக்கலாம். ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. கை கொடுக்க மாட்டீங்களா? கை கொடுத்துன்னு
வழக்கமாக வந்த உடனே சொல்லுவேன், கை கொடுத்து முகத்தை பார்த்து ஒரு ஸ்மைல். திருவிழா சிரிப்பு சிரிங்கள, முறைக்காதீங்க, பயமா இருக்கு. அல்லேலூயா. அப்படி வீராப்பாலாம் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப இலகுவானவர்கள், அன்பானவர்கள், அழகானவர்கள். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கை கொடுங்களேன். கொடுத்து பெரியவங்க சின்னவங்க வசதி வாய்ப்பெல்லாம் பார்க்க மாட்டீங்க. எல்லாரும் கூட நல்ல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்க குடும்பத்தில் உங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு சொல்லுங்க. அந்த ஊரே சொல்லுங்க. சொல்லுமா, வீட்டில் வெளியே புலி, வீட்டில் எலி. அது அவன் கதை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வீட்டில் வெளியே புலியா இருக்கிறாள்லாம் வீட்டில் என்னவா இருக்கும்? எலியா இருக்கும். நம்ம மதிப்பு நமக்கு ஊரே சொல்லுங்க. வீட்டில் இவருக்கு என்ன மதிப்புங்கிறது? நம்ம வீட்டில் நம்மளை மதிக்கிறதுக்கு யார் இருக்கா? உன்னைய போய் கட்டினா பாரு, நீங்களாம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் போச்சு. உன்னைய கட்டின பாலும் கணத்தில் விழுந்திருக்கலாம். ஐயா, இப்படிப்பட்ட நிலைமை ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். சில பிள்ளைங்க சொல்லுவாங்க பாருங்க, உன் வயிற்றுல போய் பிறந்துட்டானே. இதை மாதிரி நம்ம மதிப்பு நமக்கு நல்லா தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னைய தான் நான் தேர்ந்தெடுத்தேன். உலகம் மதிக்கலை, உறவு மதிக்கலை, சொந்த வீட்டிலே அவனுக்கு என்ன இல்லை, மதிப்பு இல்லையா? பயப்படாத. கடவுள் சொல்றாரு, உன்னை நான் தேர்ந்து கொண்டேன். ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன். கைத்தட்டுங்க. மூணாவது, தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். மூன்றாவது, கடவுள் நம்மை தேர்ந்தெடுக்கிறார். அழகான வார்த்தை. வாசிங்க பாப்போம். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் திருப்பாடல் 4ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம். பாருங்க, ரொம்ப அற்புதமான வார்த்தை. பார்த்தீங்களா? ஆண்டவர் என்னை நல்ல லெவல் பாருங்க. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. பிரைஸ் தி லார்ட். லெவல் பாருங்க, கண்டுபிடிங்க. முதல்ல அவர் என்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து என் மேல இருக்கிற நுகத்தடிகளை உடைத்து என்னை தேர்ந்தெடுக்கிறார். இரண்டாவது, என்னுடைய ஒரு ஞானம் அறிவாட சொந்த வீட்டிலேயே மதிப்பில்லையா இவனுக்கு, இவன் தான் எனக்கு வேணும்னு ஒதுக்கப்பட்ட என்னை தேர்ந்தெடுத்தார். எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு? மூணாவது பாயிண்ட் என்ன இருக்குன்னா, என்னை தம் அன்பனாக தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. எதுக்கு சிஸ்டர் சொல்லுங்க? நீங்க யாரு? கடவுள் ஆண்டவர் என்னை தம் அன்பனாக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம் என்னங்க? நீங்க தாங்க அவருக்கு நேசம், நீங்க தாங்க சிஸ்டர் அவருக்கு பாசம், நீங்க தான், நான் தான் அவருடைய இருதயத்துக்கு உகந்தவள். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது பாருங்க, என்னை தம் அன்பனாக தேர்ந்தெடுத்தார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கடவுள் தம் அன்பனாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க பாருங்க, லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம். நேரம் இல்லை என்ன? லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம். அதுல முதல் வசனத்துல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா பைபிள் சொல்கிறது, கெனசரேத் ஏரிக்கரையில் பேதுருவுடைய படகை ஆண்டவர் பார்த்தார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய பெயர் சீமோன். என்ன? சீமோனுடைய படகு ஆண்டவர் பார்க்கிறார். படகுல ஆண்டவர் ஏறுறார். சீமோன் வலையை அலசிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்படித்தானே போட்டிருக்கு? நேரம் இல்லை, நீங்களே படிச்சுக்கோங்கண்ணே. வலையை அலசிக்கிட்டு இருக்கிறார். என்ன மூட்ல வலையை அலசிருப்பாரு? மீன்பாடு ரொம்ப இருந்துச்சா? சொல்லுங்க, இருந்துச்சா? ஒண்ணுமே இல்லை. ஒரு விரக்தி, ஒரு வெறுமை,
மனசெல்லாம் வேற கேள்வி. வீட்டுக்கு போனால் என்ன அடி விழுமோ, எல்லா பிரச்சனையா சுமந்துக்கிட்டு இருந்த அந்த மனுஷன். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, எப்பா என்ன செய், ஆழத்துக்கு படக தள்ளு, வலது பக்கத்தில் வலைய போடு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ மீன்பாடு கிடைச்சதா, வலை கிளியற அளவுக்கு மீன்பாடு எல்லாம் கிடைச்சது. ஆனா ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து ஒன்று சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இதுவரை நீ மீன்களை பிடிச்ச, இனிமே நீ யார் தெரியுமா? சொல்லுங்க, நீ யாரு? பக்கத்தில் கை கூட சொல்லுங்க. இதுவரை ஏதோ தேவைக்காக வந்திருப்பீங்க, ஆனா இப்போ உங்களை தமக்கென தெரிந்தெடுக்கிறார். யாருக்காக? நீங்க சிஸ்டர், நீங்க எதுக்கு? நீங்க யாருக்காக? ஐயா, அந்த திருவிழா எதுக்காக? இந்த நவநாள் எதுக்காக? இந்த நற்செய்தி கூட்டம் எதுக்காக? கடவுளுக்காக, ஆண்டவருக்காக வாழக்கூடிய ஒரு கூட்டம். என்னைய கடவுள் எதுக்காக தெரிந்தெடுத்தார்னா, என் மேல இருக்கிற அடிமை விலங்குகள் எல்லாம் அகற்றிவிட்டு இந்த உலகத்தில் ஒதுக்கப்பட்ட என்னையை தெரிந்தெடுத்தார். எதற்கு? நான் அவருடைய அன்பன். இந்த உலகத்தில் என் கடவுள் என் வழியாக மாட்சிமையும் மகிமையும் அடைவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். ஆமென். ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்கள். ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாச அறிக்கை உங்களுக்குள் வரட்டும். ஆமென். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்க? நல்ல வாய்த்தார் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க இயேசுவுக்கே புகழ். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை தம் அன்பராக தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்புறீங்களா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பாடல் எண் 12 எடுத்துக்கோங்க, எல்லாம் சேர்ந்து பாட போறீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. எல்லார் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். பாடுங்கப்பா. கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபை. நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடுங்கள். எல்லாரும் பாடுங்கப்பா. ஆமென். கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை
கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை, கட்டுக்களை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, அடிமைத்தனங்களாலும் அடிமைத்தனங்களாலும் கட்டுகளாலும் கட்டுக்களாலும் பார சுமைகளாலும் பாரச் சுமைகளாலும் சாத்தான் சாத்தான் என்னை கட்டி வைக்க நினைக்கும் பொழுது, என்னை கட்டி வைக்க நினைக்கும் பொழுது, அவை அனைத்திலிருந்தும் விடுவித்து என்னை உமக்காக தேர்ந்து கொண்டீரே. ஒதுக்கப்பட்ட என்னை என்னை தேர்ந்து கொண்டீரே. தெரிந்து கொண்டீரே. உமக்காக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி. ஆமென். அமர்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை எல்லாரும் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லது. எனக்கு பிரியமானவங்களை பாருங்கள், ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நாம இதெல்லாம் அறிந்திருக்கிறோம்னா, இன்னைக்கு நிறைய பேர் கடவுள் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, ஆண்டவர் நம்மளை திரும்ப திரும்ப தேடி வருகிறாருங்கிறது அநேகர் என்ன செய்யல, உணரவில்லை. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க தயவு செய்து எசேயாவின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4வது வசனம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எசேயா 45 4வது வசனம். என் ஊழியன் யாக்கோபை முன்னிட்டும் நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரவேல் பொருட்டும் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன், நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு பெயரும் புகழும் வழங்கினேன். பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற நீங்களும் நானும் இன்னைக்கு நல்ல ஆண்டவருடைய இரக்கத்தினால வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, அவர் நம்ம மேல ரொம்ப கருணையா இருக்கிறார், அவர் இரக்கமா இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்களேன், நான் உட்கார்ந்து யோசித்து பார்ப்பேன், மோசேயுடைய அந்த காலகட்டம், அவன் சாக வேண்டியவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா அவரை ஆண்டவர் எங்க கொண்டு போய் உட்கார வச்சிருந்தாரு சொல்லுங்க. ஆண்டவர் அவரை எங்க வச்சிருந்தாரு சொல்லுங்க, எங்க வச்சிருந்தாரு? சாக வேண்டும்னு உத்தரவு போட்ட, சொல்லுங்க, கொல்லப்பட வேண்டும், எல்லா குழந்தைகளும் ஆண் குழந்தைகள் கொல்லப்படணும்னு கட்டளையிட்ட அதே அரண்மனைக்குள்ளதான் யார் இருக்கா சொல்லுங்க? மோசே இருக்கிறாரு. 40 வருஷம் இந்த மனுஷன் எங்க இருக்கிறாரு? பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிறார். பார்வோனுடைய அரண்மனையில் யாரு? சாக வேண்டியவன் எங்க இருக்கிறாரு? பார்வோனுடைய அரண்மனையில் உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு பெயர் புகழ் நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும். அவனமா அந்த மனுஷனை மாதிரி சொல்வன்மை உள்ளவன், டேலண்டான ஆளு, போர் யுத்தத்துல எல்லாம் யுத்த வீரன், அவனை பத்தி அவ்வளவு அழகா எழுதியிருக்குது. இன்னைக்கு நம்மில் கூட பல பேருக்கு தேவன் எவ்வளவு நல்லவர். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம், நாம உழைக்கிறோம், நாம சம்பாதிக்கிறோம், நம்ம அறிவு நம்ம திறமை எல்லாம் நாங்க தாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுது, நீ என்ன அறியாம இருந்தாலும் நான் உனக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், ஒன்னும் குறை வைக்காம எல்லாம் உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஆமென்.
பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எதற்காக ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார் என்று வாசிக்கும் பொழுது நல்ல கவனிங்க. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 19வது வசனம் நல்ல கவனிங்க. வந்தோம், ஜெபம் பண்ணோம், அப்படியே வேண்டதெல்லாம் கிடைச்சது, எல்லாம் கிடைக்கும். ஆனா தேவன் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அவர் தேர்ந்தெடுத்த நோக்கம் என்ன அப்படின்னா வாசிங்களேன். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலே 19வது வசனம் படிக்கிறீங்களாப்பா? நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல், நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகம் உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகத்திலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன், நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை யார் தேர்ந்தெடுத்தா? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்துச்சு. பாறை சுமையெல்லாம் அகற்றினாராமே. ஒதுக்கப்பட்ட உன்னை தேர்ந்தெடுத்தார்னு சொன்னியப்பா, நல்லா தான்ப்பா இருந்துச்சு. தம் அன்பனாக தேர்ந்தெடுத்தார். அப்ப பக்கத்திலே ஒரு சீட்டு கொடுத்துருவார் போலையா? ரொம்ப நெருக்கமா வச்சிருக்காருல, பக்கத்திலே ஒரு சீட்டு கொடுத்து ஒரு போஸ்டிங் கொடுத்துருவாரு. நல்லது. ஆனா பைபிள் சொல்லுது, அப்ப அந்த தேர்ந்தெடுத்த நோக்கம் என்னன்னா, இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை மாதிரி வாழ்றது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஒரு கிறிஸ்தவன் வெறும் திருவிழா கிறிஸ்தவன் அல்ல. ஏன் திருவிழா கிறிஸ்தவங்க நிலைமை என்ன? இன்னைக்கு நிறைய திருவிழாக்கள் எதுல முடியுது அப்படின்னா, நாங்கள் ஒரு ஊருக்கு போயிருந்தோம். எங்களுக்கு என்ன வேலைன்னா, சப்பரம் போகும்போது அந்தோனியார் ஒரு கிராமம், எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வருஷம் முன்னாடி, ஒரு 15 வருஷம் முன்னாடி தொடக்க ஊழியம் அந்த அனுபவம். அப்போ அந்த கிராமத்தில் அந்தோனியார் கோயில், எங்களுக்கு அந்த பங்கெடுத்த சலேசியன் ஃபாதர் சொன்னார், இப்போ தான் முத வந்திருக்கிறேன் இந்த பங்குக்கு, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்தோனியார் சப்பரம் போகும்போது வழக்கமாக அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு சினிமா பாட்டெலாம் போட்டு வருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அப்படியே ஜெபம் சொல்லி 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 வாங்க அப்படின்னாங்க. நாங்களும் இங்கேருந்து போய் ஒரு தள்ளு வண்டியில் கீபோர்டெலாம் வச்சு 2 குழாயை கட்டி பாட்டு பாடி போனால் முன்னால் சப்பரம் போக மாட்டேங்க. அந்தோனியார் இங்கே ஆடுறாரு. ஏன்னா அங்கே தூக்கிட்டு போகிற சப்பரம் ஆடுறாரு. எப்போ விழுவார்னே அவருக்கே தெரியாது. ஏன் சொல்லுங்க? கீழே நிற்கிற அவ்வளோ வேறு ஆடுற மாதிரி உள்ளே போட்டு உள்ள ஒன்று வேற ஒன்று போயிருக்குல்ல. அந்தோனியார் எப்போ விழுவாரோ, நம்ம ஜெபத்தை எப்போ முடிக்கிறது? பிரைஸ் தி லார்ட். அப்போ சொல்ல, கொஞ்சம் வேகமாக போங்கய்யா. அப்படிதான்யா போவோம். அல்லேலூயா. எங்கே முடியுதுன்னா தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, நம்முடைய திருவிழாக்கள் ஆடம்பரம் தேவை. ஏன்னா அதெல்லாம் இது குடும்ப விழா, உறவுகள் எல்லாம் ஒன்று கூடுகிற விழா. சந்தோஷமா இருக்கணும், நிச்சயமா சந்தோஷமா இருக்கணும். ஆனால் இன்னைக்கு பாருங்க, உலகத்தினர் வாழ்வது போல குடிவரியும் களியாட்டமும் அடிதடியும் அகங்காரங்களும் ஆணவங்களும் இன்று எல்லா இடத்துலையும் பெருகிட்டு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், சிஸ்டர் பிரதர், இந்த நாளிலே இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய சிறப்பான அழைப்பு இருக்கிறது. என்ன? இயேசுசாமி சொல்றாரு, நல்ல கவனிங்க. நான் இதுவரை பழைய ஏற்பாட்டில் ஆரம்பிச்சு புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகை சார்ந்தவனாக இல்லாதது போல நீங்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உலகத்திலிருந்து நான் உங்களை பிரித்தெடுத்து விட்டேன். அப்படின்னா அர்த்தம் என்ன? இந்த உலகம் என்பதை ஆண்டவர் வேறுபடுத்துறார். என்ன அப்படின்னா, அழகை சாத்தான். பிரைஸ் தி லார்ட்.
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய உலகம் முழுவதும் 125 கோடி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். எத்தனை கோடி? 125 கோடிக்கு மேல. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருத்தந்தையாக இருந்த பொழுது அநேக ஆங்கிலிக்கன் திருச்சபை சார்ந்தவர்கள் எல்லாம் கூட கத்தோலிக்க திருச்சபையில் வந்து சேர்ந்தார்கள். ஆனால் திருத்தந்தை கடைசி தன்னுடைய காலகட்டத்தில் எழுத மடல்களிலே அவர் குறிப்பிடுகிறார், என் இன்றைய கிறிஸ்தவம், இன்றைய திருச்சபை சந்திக்கும் துயரம் என்ன அப்படின்னு அவர் ஒரு மடல்ல குறிப்பிடும்போது அவர் சொல்றாரு, நம்பிக்கையற்ற கிறிஸ்தவர்கள். யாரு சொல்லுங்க? யாரு? சத்தமா சொல்லுங்க. யாரு? நம்பிக்கை இல்லாத கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, நம்பிக்கை இல்லாத கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு திருச்சபையினுடைய பெரிய பிரச்சனை எங்க இருக்கிறது என்றால், நம்பிக்கையற்ற நிலையிலே இருக்கிறோம். இயேசு மேல, ஆண்டவர் மேல நமக்கு நம்பிக்கை இருக்குதா, விசுவாசம் இருக்கிறதான்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. இன்னைக்கு நிறைய புனிதர்களுக்கு திருவிழாக்கள் கொண்டாடுகிறோம். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த புனிதரை பத்தி நமக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. புனிதர்கள் யாரும் கடவுள்கள் அல்ல. கடவுளா? எந்த புனிதரும் கடவுள். அன்னை மரியாள் கடவுளா? இல்லை. ஆனா எல்லாம் பாருங்களேன், கொண்டாட்டமாக போய் விடுகிறோமே, ஆனால் கடவுள் திண்டாடி கொண்டிருக்கிறார் அல்லவா? தயவு செய்து இந்த நாள் ஒரு கேள்வியோடு தான் கண்டிப்பாக நாம் முடிக்க வேண்டும். நான் இந்த நாளில் தயவு செய்து பாருங்கள், ஆண்டவர் சொல்றாரு, நான் மீண்டும் அந்த வார்த்தையை தயவு செய்து கவனிக்க விரும்புகிறேன். நீங்க பைபிள் கொண்டு வந்தீங்களோ கொண்டு வரலையோ, நல்ல முறையில் கவனியுங்கள். இது ஒரு இறைவாக்கினர் எழுதினதல்ல, ஒரு அப்போஸ்தலன் எழுதியதல்ல. இயேசு கிறிஸ்து மெய்யான சர்வேஸ்வரனாகிய இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன் இயேசு சுவாமி சொல்லுகிறார். நல்ல கவனிங்க சிஸ்டர். ஏதோ இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்கிறோம், நம்ம வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா அதை தெரிந்து கொள்ளனா இன்று நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்தா மட்டும்தான் தெரியும். நான் நம்முடைய தியான இல்லத்துல ஜெபமாலை சொல்லிக்கிட்டு இருந்தோம். குழாயில சவுண்டு போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒருத்தர் ஓடி வந்தாரு. சாமி, எப்ப பார்த்தாலும் இதே சொல்றீங்களா சாமினாரு. என்னையான்னு? எப்ப பார்த்தாலும் மரணம் மரணம் மரணம்னு சொல்றீங்களா சாமி, கொஞ்சம் தயவு செஞ்சு வேற ஏதாவது சொல்லுங்க. என்னையா அப்படின்னா, ஜெபத்தில் என்ன வருது? அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும். ஆமா சாமி, இதான் இதை ஒயாம சொல்றீங்களா சாமி அப்படி. அப்படின்னா என்னையா பிரச்சனைனா, சாமி இந்த சாவுனால எனக்கு என்னவா இருக்கு சொல்லுங்க, என்னவா இருக்கு? உலகத்தாருக்கு மரணம் என்பது பயம். ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு தெரிய வேண்டும், இந்த உலகம் எனக்கு நிரந்தரம் அல்ல. கை தட்டுங்க. நீ 90 வயசு 100 வயசு இருக்கணும், வாழ்த்துறேன். ஆனா இது நிரந்தரம் இல்லை. இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது அல்ல. ஏதோ அப்படியே போறதில்லை கிறிஸ்தவம். ஆண்டவர் சொல்றாரு, நான் வாசிக்கிற அந்த மைய பகுதியை மட்டும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நான் உங்களை உலகத்திலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன், நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உலகத்திலிருந்து ஆண்டவர் என்ன செஞ்சாரா? இதை இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, உங்களை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தேன். என்ன பண்ண? உலகத்திலிருந்து உன்னை என்ன செஞ்ச? பிரித்தெடுத்தேன். எதுக்கு? எல்லாரும் இருக்கிற மாதிரி, எல்லாரும் வாழ்ற மாதிரி. இதுக்கு இல்ல சிஸ்டர். வாலிப மகனே மகளே, எதுக்கு திருச்சபை நமக்கு திருவிழாக்களை கொடுக்கல, இதுக்கு கொண்டாட்டங்கள் நமக்கு கொடுக்கப்படல. ஆனா நம்ம எல்லாம் வேற வழி என்னது, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிக்க. இங்க இருக்கிற அம்மா, இங்க இருக்கிற அப்பா, அண்ணன், தம்பி, தங்கை, இளைய அன்பு பிள்ளைகள் எல்லாரும் கவனிக்கணும். நாம் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். எதற்கு
சொல்லுங்க, எதற்கு? நாம் உலகை சார்ந்தவர்களாக இல்லாமல் இறைவனை சார்ந்தவர்களாக வாழ வேண்டும். ஆமென். நீங்கள் யாரை சார்ந்தவர்கள்? சொல்லுங்க, நீங்க யாரை சார்ந்தவர்கள்? அதை நல்ல முடிவு பண்ணணும். கடவுளை சார்ந்தவர்களா, அழகை சார்ந்தவர்களா? இயேசு ஆண்டவர் சொல்லுவார், யோவான் 8:44 சொல்லுவாரு, சாத்தானே உங்களுக்கு தந்தை. ஏன்? அன்றைய காலகட்டத்திலே கடவுளின் ஆலயத்தில், இறைவனுடைய ஆலயம், இறைவன் இங்கதான் இருக்கிறாரு அப்படின்னு யூத தலைவர்கள் பேசினாங்களா? அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஆபிரகாமே தந்தை. ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாம்லாம் உனக்கு தந்தை கிடையாது. யாரு? சாத்தானே உனக்கு தந்தை. அவன் சொற்படி நடப்பதுதான் உங்க விருப்பம். அப்ப இன்னைக்கு நமக்கு தெரியணும், நாம் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர், நல்ல வாயத்தை சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை உலகத்திலிருந்து, தீமையிலிருந்து, பாவத்திலிருந்து, அநீதிகளிலிருந்து உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். நம்பிக்கை இல்லையா? தங்கச்சிக்கு நம்பிக்கை இல்லையா? விடணும். ஐயோ பிரிச்சடிச்சா அப்போ அப்படி இப்படிலாம் வாழ முடியாது. பிரைஸ் தி லார்ட். சரி, வேகமாக எடுத்துக்கொள்ளுங்க தயவு செய்து. ரோமர் 12:2 எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் எடுத்து வாசிங்கப்பா. இந்த நல்ல கவனிக்கீங்களா? எல்லாரும் எடுத்துக்கணும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிங்க. இந்த உலகத்தின் போக்கின்படி என்ன செய்யாதீங்க. இந்த உலகத்தின் போக்கின்படி நீங்க என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. மற்றவங்க வாழ்ற மாதிரி நம்ம வாழ்க்கை முறை இருக்கக்கூடாது. மற்றவங்க செய்யற மாதிரி நம்முடைய வாழ்க்கை முறை இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தின் போக்கின்படி நீங்கள் ஒழுகாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிங்க. உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக. பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க, என்ன வரணும்? சொல்லுங்க, என்ன வரணும்? நமக்குள்ள மாற்றம் வரணும். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள மாற்றம் வரணும். இந்த அற்புதமான நாள், இந்த நாட்களின் கடவுள் நமக்கு கொடுத்ததனுடைய மகிமை என்ன? நமக்குள், எனக்குள், உங்களுக்குள் மாற்றத்தை கடவுள் தர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். உலகத்திலிருந்து உங்களை பிரித்து தேர்ந்தெடுத்தேன். எதுக்கு? நீங்கள் உலகை சார்ந்தவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் உலகை சார்ந்தவள். அப்படின்னா உலகம் யாரு? சாத்தானை சார்ந்தவன் அல்ல. இந்த உலகத்தின் நெறிகேடுகள், உலகத்துடைய தவறுகள், உலகத்தின் தவறான தப்பறைகள், பிரிவினைகள், பிளவுகள், இதற்கு உட்பட்டவர்கள் அல்ல. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் ஒரு நபரை நமக்கு காண்பிக்கிறார். நீங்கள் தயவு செய்து எபிரேயர் 12ஆம் அதிகாரம் தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. 16-17 வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அதுல ஒரு நபரை ஆண்டவர் காமிக்கிறார். இவனை மாதிரி தயவு செஞ்சு யாரும் இருந்துராதீங்கப்பா, இவனை போல நீங்க இருக்காதீங்க என்று ஆண்டவர் காண்பிக்கிறார். வாசிங்க பாப்போம். உங்களுள் யாரும் காமுகராயும் ஏசாவை போல உலக போக்கை பின்பற்றுகிறவர்களாகவும் இல்லாதபடி கவனமாயிருங்கள். ஹலோ, கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுள் யாரும் காமுகராயும் ஏசாவை போல உலக போக்கை பின்பற்றுகிறவர்களாகவும் இல்லாதபடி கவனமா இருங்க. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னாரு? நான் வேகமா 5 நிமிடம் முடிச்சிருது. நீங்க நல்லா கவனிக்கணும். ஈசாக்கு தன் மனைவி ரெபேக்காளுக்காக ஜெபித்தார். ஜெபித்தாரா? சொல்லுங்க, ஜெபித்தாரா?
20 வருஷம் கழிச்சு ஜெபத்தினால பிறந்தவங்க 2 பேர். யாரு? ஏசாவும் யாக்கோபு. கவனிங்க, ஏசாவும் யாக்கோபும் பிறந்தாங்க 2 பேர். ஆனா 2 பேரும் டிஃபரண்ட், வித்தியாசமான முறையில் ஆண்டவர் அவர்களை நமக்கு காண்பிக்கிறார். ஒருவன் வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறவன். யாரு? ஏசா. யாக்கோபு யாரு? வீட்டுக்குள்ளே கூடாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அப்படின்னா கட்டுப்பாடு. ஒருவன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறான், ஒருவன் அலைந்து திரிகிறவனாக இருக்கிறான். இப்ப பைபிள் சொல்லுது, நமக்கு தெரியும் சப்ஜெக்ட், நமக்கு நேரம் இல்லை, அதனால இந்த ஏசா வனாந்தரத்திலே அலைந்து வந்தான். தன்னுடைய புத்திர சுவிகாரத்தை அவன் தம்பி இடத்துல வித்துட்டான். 2வது அவனுடைய ஆசீர்வாதத்தையும் அவன் வித்துட்டான். போய் அப்பாட்ட போய் ஈசாக்கிட்ட போய் அவன் அழுறான். எப்படி அழுறான்? எப்பா, என்னை எப்படியாவது நீ என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், நீங்க பிறகு தொடக்கணும்ல படிங்க. ஒன்றை வேற ஆசீர்வாதமே இல்லையாப்பா. ஹலோ, ஆசீர்வாதமா வாழ வேண்டிய ஜனம் இன்னைக்கு ஆசீர்வாதமே இல்லாம உட்கார்ந்துருக்கோம் தெரியுமா? அழுகையும் கண்ணீரும் பற்கடிப்பும் வேதனை. ஏன் தெரியுமா? நான் இவனை பத்தி ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, ஏசா கடவுளை அறியாதவனாய் இருந்தான், யாக்கோபு தன் தந்தையின் கடவுளை அறிந்திருந்தான். கைத்தட்டுங்க பாப்பா. இன்னைக்கு நீங்க யார் அறிந்திருக்கிறீர்கள்? நீங்க யார் அறிந்திருக்கிறீங்க? கேட்டு பாருங்க. பரம்பரையா இருக்கிறோமா? அப்படியே வர்றோம், அப்படியே போறோம்னு இருக்கிறோமா? எனக்கு இந்த இயேசுவுக்கு என்ன சம்பந்தம்? இந்த பலிபீடத்தில் எழுந்தருளி வரப்போகிற இந்த நற்கரை ஆண்டவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இன்னைக்கு இங்க இருக்கிற சிறுவர்களுக்கு, இன்னைக்கு இருக்கிற இந்த வளரும் நம்முடைய சமுதாயத்திற்கு நாம் இந்த இயேசுவை காண்பித்து கொடுக்கிறோமா? ஏசா தன் தந்தையின் கடவுளாகிய ஆண்டவரை அவன் அறியாதவனாக அலைந்து திரிந்தான். இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் கிறிஸ்து இல்லாமல் மூட நம்பிக்கைகளுக்கும் மந்திரவாதங்களுக்கும் பில்லி சூனியங்களுக்கும் வேற்று தெய்வங்களுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறவர்கள் ஏராளம். Praise the Lord. மரியாயின் சேனல் இருக்கலாம், வின்சென்டே பவுல் சபையில் இருக்கலாம், ஜபக்குழுல இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கூட இருதயத்துல எத்தனையோ மூட நம்பிக்கைகளை சுமந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு. உங்களுக்கு இயேசுவுக்கு என்னங்க சம்பந்தம்? இயேசு ஒரு நாள் தன் சீடர்களை பார்த்து கேட்டாரு. ஜெபித்து கொண்டிருந்த இயேசு, நான் முடிக்கிறேன், கேள்வியோடு முடிக்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா? நீங்கள் படிச்சு பாருங்க. லூக்கா நற்செய்தி 9:18 இயேசு கேட்பார். என்ன கேட்பாரு? என்ன கேட்கிறாரு? வாசிங்க. இயேசு ஜெபித்து கொண்டிருந்த பொழுது சீடர்கள் பக்கமாக அவர் திரும்பி ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டாரு? நான் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று அவர்களிடம் அவர் கேள்வி கேட்டார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்ககிட்டையும் என்னிடத்திலும் ஆண்டவர் கேள்வி கேட்கிறாரு. நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? அல்லேலூயா. ஒருவேளை வெளியே உள்ளவங்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? பல சாமியில நம்ம சாமியும் ஒரு சாமி. ஆனா நீங்க யாருன்னு சொல்ல போறீங்க? யாருங்க இவர்? யாருங்க? முடிவெடுப்பீங்களா? முழங்கால் படியிடு. வாரும் இயேசுவே, என் உள்ளத்தில் நீ வாரும் இயேசுவே, நித்திய ஸ்துதிக்குரிய
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோ ஆராதனை 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 ஆராதனை. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பயபக்தியோடு எழுந்து நிற்போம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறார். மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள். உங்களை பார்த்து மற்றவங்க சொல்லுவாங்க, நீங்க ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க, உங்க ஏசப்பா ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். சில சொல்லுவாங்க, உங்க சாமி நல்ல சாமி, எல்லாம் ரைட்டு. ஆனா ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? கடவுள் தாம் தேர்ந்து கொண்ட, தம் அன்பராக தேர்ந்து கொண்ட தம் சீடர்களை பார்த்து சாமி, இயேசு சாமி கேட்கிறாரு, ஏப்பா நீங்க என்னைய யாருன்னு சொல்றீங்க? ஏன் இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நற்கருணையில ஆண்டவர் இருக்காரா அப்படிங்கிற நம்பிக்கையற்ற கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை தான் கூட. நற்கருணையில் இருக்கிறவர் பெரியவர், இருக்கிறவராய் இருக்கிறவர் நாமே. இது தெரியாம சபைகளை தேடி ஓடுகிறவர்கள், எங்கெல்லாமோ ஓடுற ஜனம், இவரை விட்டுட்டு மாய வித்தைகளையும் மந்திரவாதங்களையும் பில்லி சூனியங்களையும், கயிறு, அது இது தாயத்து எல்லாத்தையும் தேடிட்டு இதுல இவர் இருக்காருன்னு சொன்னா அது உண்மையான நம்பிக்கையா இருக்குமா? உண்மையான நம்பிக்கையா இருக்குமா? ஒரு உண்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவனுக்கு தெரியணும், இந்த உலகத்துல எல்லாத்தையும் கடந்து இந்த பலிபீடத்தில் ஒரு எளிய குருவின் கரத்தில் ஒரு எளிய அப்பத்தில் ஆண்டவர் தன்னையே முழுவதும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த நல்ல ஆண்டவரை உற்றுப்பார். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை ஆராதனை. கைகளை தட்டி வாயை திறந்து, ஆண்டவரே நான் உம்மை அன்பு செய்கிறேன், என் கடவுளாய் ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், என்னை தேர்ந்தெடுத்திருக்கிற என் தெய்வமே, நீரே என் ஆண்டவர், நீரே என் இரட்சகர், நீரே என் மீட்பர் என்று சொல்லி இயேசு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உம்மை முழு
முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இசையா ஆராதனை 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 இசையா ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். எல்லாரும் கை தட்டி பாடுப்பா தம்பி, கைகள் தட்டி பாடுங்க. இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இசையா ஆராதனை 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 இசையா ஆராதனை ஆராதனை. ஒரு நிமிடம் முழங்கால் படியிடுங்கள். பிரியமானவர்களே, இவர் உண்மையாகவே நம் கடவுள், நம் ஆண்டவர், இரட்சகர். பைபிள் சொல்கிறது பாருங்கள், பேதுரு சீமோன் படகுல இரவு முழுவதும் பாடுபட்டு ஒன்னை இல்லைன்னு சொல்லி அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து திரளான மீன்களை கண்டவுடனே அவர் வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். என்ன தெரியுமாங்க, நீங்க நமக்கு தெரியணும், ஒன்னே ஒண்ணுதான். அந்த மீன்களெல்லாம் கண்டவுடனே இந்த மனுஷன் ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பைபிள் நமக்கு போதிக்கிறது பாருங்கள். ஆண்டவரை பார்த்து சீமோன் சொன்னாரு, ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு போய்விடும். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர்றோம், நோய்களோட வர்றோம், பிரச்சனையோட வர்றோம், கடன்ல வர்றோம். ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்யறாரு. ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவரை கண்டுகிறதுக்கு ஆட்கள் இல்லை. ஆனா அவர் சொன்னாரு, ஆண்டவரே நான் பாவி, இந்த தெய்வத்துக்கு முன்னால உன்னை தாழ்த்து. கடவுளை விட்டு விலகி இருக்கிற பிள்ளைகளை, ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகி இருக்கிற மகனே மகளே, நீ உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. கடவுளை விட்டு பிரிந்து எப்படி ஏசா கடவுளை அறியாத ஒரு மனிதனாக அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழந்து போனானோ, அதே போல இன்னைக்கு கிறிஸ்தவனாக இருந்தும் தெய்வத்தை, உண்மை தெய்வத்தை அறியாத வாழ்வு வாழ்கிற வாலிப மகனே மகளே, இந்த இயேசுவுக்கும் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. உன்னை ஜோசியம் காப்பாத்தாது, நாள் நட்சத்திரம் காப்பாத்தாது, மூட நம்பிக்கைகள் காப்பாத்தாது. உன்னையோ, உன் குடும்பத்தையோ, பிசினஸையோ, உன் பிள்ளைங்க எதிர்காலத்தையோ யாரோ ஒருத்தன் கையில கொண்டு போய் கொடுக்காத. உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர், உதவி செய்கிற தேர்ந்தெடுத்த கடவுள் இவர்தான். இவர்கிட்ட வாழ்க்கையை கொடு. உங்க வீடுகள்லயோ உங்களுக்குள்ளேயோ தாயத்தோ தகடோ காப்பு கயிறுகளோ, உங்க வீடுகளில் ஏதாவது ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் இருந்ததுன்னா இந்த நாளிலேயே முடிவெடுங்க. இனிமே என் வாழ்க்கையில் இதுக்கு இடமில்லை, எல்லாத்தையும் அகற்றுவேன், எல்லாம் என் வீட்டை விட்டு அகற்றப்படும். இயேசுவுக்கு என் குடும்பத்தை ஒப்பு கொடுப்பேன். அப்போஸ்தலர் நடபடி திருத்துதர் பணிகள் 4:12 சொல்கிறது அல்லவா, இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. கை தட்டுங்க பாப்போம். இந்த இயேசு கிறிஸ்துவினால் அன்றி வேறு எவராலும் நமக்கு மீட்பு இல்லை. ஆண்டவரே, நான் வைத்திருக்கிற மூட நம்பிக்கைகள், நாள் நட்சத்திரம், ஜோசியம், ஜாதகம், இதுவரை நான் உண்மை விட்டு எந்த இடத்துல எல்லாம் மூட நம்பிக்கைகளை தேடி போனோம்,
எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, தாத்தா பாட்டி சொன்னாங்கன்னு எங்கே நாங்கள் உம்மை விட்டு விலகி இருந்தோமோ அதை விட்டு உம்மிடத்திலே திரும்பி வருகிறோம். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் இரட்சகர், உமக்கே நானும் என் குடும்பமும் சொந்தம் என்று சொல்லி 2 கைகளை விருப்பத்தோட தூக்குங்க. உம்மை முழு உள்ளத்தோடு நீங்க பாடுங்க, வாய் திறந்து. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு ஆராதனை ஏசையா. நல்ல கைகளை உயர்த்தி ஆராதனை ஏசையா. ஏசையா 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 சொல்லுவோம்ப்பா. ஏசையா ஏசையா உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை ஏசையா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவராய் இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, என்னை என் குடும்பத்தையும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் மீது இரக்கமாயிரும். என் கடவுளாய் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே உம்மை விட்டு விலகி வேற்று தெய்வங்களை மூட நம்பிக்கைகளை நாள் நட்சத்திரங்களை ஜோசியம் ஜாதகங்களை நம்பின நாட்களுக்காக எங்களை மன்னித்தருளும். மற்றவர்கள் சொன்ன காரியங்களை செய்து உம்முடைய திரு இதயத்திற்கு நாங்கள் கொண்டு வந்த நிந்தை அவமானங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறோம். அதன் மூலம் வந்த எல்லா பாவ சாபங்களிலிருந்தும் தண்டனை தீர்ப்புகளிலிருந்தும் எங்களை எங்கள் குடும்பத்தையோ எங்கள் பிள்ளைகளையோ விடுவித்தருளும் ஆண்டவரே. எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. உம்மை அறியாத என் குடும்பத்தினர், உம்மை அறியாமல் இருக்கிற என் மகன் மகள், உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. என் பங்கு சமூகத்திலே உம்மை விட்டு பிரிந்து கிடக்கிற எல்லா மக்களும் உமது மீட்பின் வல்லமைக்குள்ளாக கடந்து வர வேண்டும் ஆண்டவரே. எங்கள் மீது இரக்கமாயிரும். 2 கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம். பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும்
வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம்முடைய திருவுடல் திருரத்தை இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆசீர்வதியும் தெய்வமே, ஆசீர்வதியும் தெய்வமே, ஆசீர்வதியும் தெய்வமே, ஆசீர்வதியும் தெய்வமே. உம் திருக்கரத்தால் என்னை தொட்டு, உம் திருக்கரத்தால் என்னை தொட்டு ஆசீர்வதியும் தெய்வமே, ஆசீர்வதியும் தெய்வமே, ஆசீர்வதியும் தெய்வமே, ஆசீர்வதியும் தெய்வமே, ஆசீர்வதியும் தெய்வமே.